என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என்ன கார்த்தி, என்கிட்ட ஏன் மன்னிப்பு கேக்குற? நீ செஞ்ச காரியத்தால சத்யா தான் ரொம்ப காயப்பட்டிருக்கான், மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால நீ முதல்ல சாரி கேட்டு சரி பண்ண வேண்டியது சத்யாவதான். அவகிட்ட பக்குவமா பேசி நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு அவ மனசை எப்படியாவது மாத்தி அவளை சமாதானப்படுத்து போ. சரிங்க அண்ணி, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். நான் சத்யா கிட்டையும் மனசார மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்டயும் அண்ணன் கிட்டையும் அப்பா பாட்டி எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கேன் அண்ணி. என்னால தானே அண்ணி ஒரே நாள்ல உங்க எல்லாரோட மொத்த வாழ்க்கையும் தலை கீழே தடம் புரண்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னால இப்ப வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் இல்ல. ஒரு பக்கம் சத்யா எல்லாரையும் பழிவாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் அவளோட அண்ணன் என் அண்ணன் கிட்ட உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் கோவப்பட்டு போறாரு. உங்க எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய அவமானத்தையும் கஷ்டத்தையும் தேடி கொடுத்துட்டேன்ல. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஒரு செகண்ட் கோவத்துல நான் என்ன மறந்து தப்பா முடிவெடுத்துட்டேன். சத்யா கழுத்துல தாலி கட்டி பெரிய பாவம் பண்ணிட்டேன். ஒருவேளை தமிழத்தை சொன்ன மாதிரி என் அம்மா இருந்திருந்தா கூட என்ன மன்னிச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஆனா நீங்க என்ன மன்னிச்சது மட்டும் இல்லாம நான் பண்ண தப்ப சரி பண்றதுக்கான வழியும் வாய்ப்பும் எனக்கு கொடுத்திருக்கீங்க அண்ணி. இதை நான் கண்டிப்பா நல்லபடியா பயன்படுத்தி பண்ணி இனிமே உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். இது வரைக்கும் நடந்துகிட்டதுக்கு என் முழு மனசோட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அண்ணி. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என்ன மன்னிச்சிருவீங்கல்ல அண்ணி? எப்ப நீ செஞ்ச தப்ப உணர்ந்து அதுக்காக வருத்தப்பட ஆரம்பிச்சியோ அதுக்கப்புறம் நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா நான் முதலையே சொன்ன மாதிரி நீ சத்யா கிட்ட போய் மன்னிப்பு கேளு. மன்னிப்புங்கிற வார்த்தையில இருந்து உனக்கும் அவளுக்குமான ஒரு வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்கட்டும்.